எப்பவும் புன்னகையோடு வலம் வரக்கூடிய கன்னிராசி. உங்கள பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஆனா யார்கிட்டயும் தெரிஞ்ச மாரி காட்டிக்க மாட்டீங்க. சொல்லப்போனா இவங்களுக்கு பல லாங்குவேஜ் கூட தெரிஞ்சிருக்கும். ஆனா முன்னாடி இருக்கிறவங்க இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அத அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடைசில அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க லாங்குவேஜ்ல அவங்க பதில் சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த ஆட விட்டு அடக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா புதன் பகவான அதிபதியா வச்சுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் தெரியலன்னா எப்படிங்க? எப்பவுமே ஒரு மாதிரி சிந்தனையிலே சுத்திக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப அழகா இருப்பீங்க. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அத ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனைய எப்படி ஒழிச்சு கட்டணுங்கிறத திட்டம் தீட்டி ஒதுக்கி வச்சுட்டு வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும், ஆஹா, ஓஹோன்னு சொல்றதெல்லாம் ஓகே அம்மா. ஆனா எங்களுடைய வாழ்க்கை நிலை தான் கொஞ்சம் மோசமா இருக்குன்னு இப்ப நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா, ரொம்ப யோசிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கும். எல்லாரும் நெனைப்பாங்க, நமக்கு மட்டும் அந்த மாரி ஒரு யோசனை வந்திருந்துச்சுன்னா, அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலான்னு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருக்கு. என்ன எந்த இடத்துல வீக் ஆகுறீங்க அப்படின்னா, அதீத சிந்தனை. அந்த சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்காது. குடும்பத்துக்காகவும், தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் அதிகமா சிந்தனை பண்ணுவீங்க. அவங்களுக்கு எப்பேற்பட்ட நெருக்கடி இருந்தாலும் அத சரி செய்ற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப இஷ்டம். அது கூட்டம் கூட்டமா ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த கன்னி ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது டூர் போயிடுவீங்க. கல்யாணம் ஆகியிருந்தாலும் சரி, ஆகாட்டியும் சரி. இந்த கேங்கா போறது இவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப பிரயாணத்த விருப்பப்படுவீங்க. ஓகேங்களா? அடிக்கடி டூர் போணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு, ரசிச்சு வாழ்க்கைய வாழக்கூடியவங்க. ஒரு உணவு குடுத்தா கூட, அந்த உணவுல இருக்கக்கூடிய டேஸ்ட்ட அழகா என்ஹான்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இவங்க சாப்பிடுறத பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கும். கன்னிரச பத்தி பேசணும்னாக்கா, அவ்ளோ அழகானவங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் அவ்வளோ அழகா இருக்கும். இவங்கள சுத்தி பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே பெரும் கூட்டம் இருக்கும். இவங்க ஒரு பெருசா வெளிய காட்டிக்க மாட்டாங்க. ஆனா, இவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் தனியா இருக்கும். ரசிகர் பட்டாளமே இருக்குன்னே சொல்லலாமே! சூப்பரான கேரக்டர் இவங்க. இவங்களுக்கு கஷ்டம் வருது அப்டின்னாக்கா, அந்த கடவுளுக்கு கண்ணு இல்ல கூட சொல்லலாம். ஏன்னா, யாருக்கும் துரோகம் நினைக்காத இவங்களுக்கு கஷ்டம் வருது, சில பல துரோகிகளால. நம்பி ஏமாந்துருப்பாங்க. நல்லவன் யாரு, கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தும் சில நேரங்கள்ல ஏமாந்துர்றாங்க. சகிப்புத்தன்மை அதிகமா கொண்டவங்க. இதனால இவங்கலாம் ஒரு ஆளான்னுலாம் மத்தவங்க யோசிப்பீங்க. ஆனா, இவங்க கிட்ட பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. ரொம்ப ஒர்த்தபிள் பெர்சனா அந்த கன்னி ராசிக்காரர்ல சொல்லலாம். இப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு வருஷத்துடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம், இவ்ளோ நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பதில் கொடுத்திருக்கு. எப்படி தெரியுமா? உங்கள ஏளனமா பார்த்தவங்க, எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கி ஆளப் போறீங்க. கன்னி ராசியான தொட்டா அவன் செத்தாம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி உங்களுக்கு சாத்தியம்னு பார்த்தோம்னா, சில கிரகங்களுடைய இடம்பெயர்ச்சி, சில கிரகங்களுடைய அமர்வு, சில கிரகங்களுடைய கூட்டணி. இதன் காரணமா தான் உங்களுக்கு இந்த யோகமான பலன் வந்திருக்கு. அது எப்படி என்னங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. டிசம்பர் மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போறது அப்படிங்கிறத ஒரு ட்ரெய்லர் பார்த்த மாரி சுருக்கமா சொல்லட்டுங்களா? சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. மறதியே மறந்து போகும். தொலைதூர செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். நீண்ட தூர பயணங்கள் போவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான யோகமான அமைப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. நீண்ட நாட்களா வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்றீங்களா? விசா கிடைக்கும். அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். தனவரவு இருக்குது. செய்யக்கூடிய தொழில்ல லாபம் இருக்கு. திருமண பேச்சுக்கள் கைகூடும். வீடு முழுக்க பார்த்தீங்கன்னாக்க, நெறைய மங்களகரமான விஷயங்களுக்கு பிளான் பண்ணுவீங்க. அடுத்தடுத்து நடக்கிறது எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாவே நடக்க போகுது. இந்த டிசம்பர் மாதத்துடைய ஆரம்பமே உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவை அடைய போறீங்க. எந்த வேலையை செய்தாலும் அதுல வெற்றி, லாபம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்துல இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை அகற்றுவதற்கு புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. உங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெறும். லாட்டரி பங்குகள் மூலம் லாபங்கள் கிடைக்கும். அரசு துறைகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் வந்து சேரும். தொழில்ல ஏற்றமான நிலை இருக்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. பயணங்கள் மூலமும் பலன் கிடைக்கும். புதுசா கார் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. வீடு, மனை வாங்கி உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 2025க்கு முன்னாடியே கன்னி ராசிக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். சரி, இன்னும் விரிவான விளக்கத்துக்கு முதல்ல கன்னி ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கங்கிறத தொடர்ந்து நம்ம பலன்கள பார்க்கலாம். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்.
அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் ராசியில கேது பகவான் நிக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரகதியில, அவர் கூடவே சந்திர பகவானும் கூட்டணியில் நிக்கிறார். இப்ப யோசிக்கணும். என்னடா இது சூரிய பகவான் பகல்ல வரக்கூடியவரு, இரவு நேரத்துல சந்திரன் வரை இவங்க 2 பேரும் கூட்டணி, அது கூடவே புத்தியும் சேருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது இன்னும் யோகங்க. அடுத்ததா சுகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சுக்கிர பகவான். ரண, ருண, ரோகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சனி பகவான். கலத்திரஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் ராகு பகவான். பாகிஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில இருக்காரு. லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வலம் வராரு. இந்த அமைப்பை தொடர்ந்து கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மாதத்துல 3 கிரகங்கள் மாற்றமாகுறாங்க. 3/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்தா வரக்கூடிய 15/12/2024 அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுகஸ்தானத்துக்கு மாறப் போறார். இவங்களை தொடர்ந்து நான் 3ஆம் தேதி மாறுனது மட்டும் எனக்கு போதாது. நான் 30ஆம் தேதி நான் எஸ்கேப் ஆகுறேன் அப்படின்ற மாரி சுக்கிர பகவான் என்ன பண்றாரு, 30/12/2024 அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண, ருண, ரோகஸ்தானத்துக்கு மாறார். ரண, ருண, ரோகஸ்தானத்துல யாரு நிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் இருக்காரு. சுக்கிர பகவான் போய் சனி பகவான் கூட கூட்டணியில சேர்றாரு. இந்த சுக்கிர பகவானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்றாரு, தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துல சுக்கிர பகவான் கூட சூரிய பகவான் போய் கூட்டணி வைக்கிறார். சோ இதன் காரணமாவும் உங்களுக்கு பலன்கள் அதிர்ஷ்டமா வந்து சேர்ந்திருக்கு. கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலக்கூடிய மாதமாகும். பகைகள் விலகி எந்த விஷயத்தை செய்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. முக்கியமா தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தகராறு, வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான போக்குல வந்து நிக்கும். நன்மைகள், தீமைகளை பத்தி கவலைப்படாம எந்த விஷயத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவளுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க. எண்ணம்படி எல்லாமே நடக்கும். தொழில், வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறையும். உங்களது செயல்பாடுகள்ல இருந்த தடைகள், தாமதங்கள் விலகி ஓடும். பணவரத்து கூடும். தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க. நீங்க தொழிலுக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த மன வருத்தங்கள் மாறப்போகுது. சுமூகமான நிலை உண்டாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறைய போகுது. வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகளால பெருமை உண்டாகும். பெண்கள பொறுத்தவரைக்கும் சாதக பாதங்களை பத்தி கவலைப்படாம எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. எதிர்ப்புகள் விலகி போகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட பேச்சு திறமையால காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிய போகுது. அலைச்சல்கள் குறையும். பயணங்கள் செல்ல நேரும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லதுங்க. காரியங்கள் தாமதப்படாமல் கடகடன் நடந்து முடியும். அனைத்து விதங்களிலும் சாதகமான பலன்கள் தொடரும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நடந்து முடியும். எதிர்ப்புகள் மறையும். உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க கூட பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மன உறுதி அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும். எதிலும் வெற்றி பெறுவீங்க. உடைய எண்ணங்கள் எல்லாமே பலித்தமாகும். கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களை கன்னி ராசிக்கு எந்த அளவுக்கு அமோகமான காலகட்டம்ங்கிறத உணர்ந்திருப்பீங்க. நடக்கிறதெல்லாம் நன்மையே, தொட்டதெல்லாம் வெற்றியே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததான் நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சாதிக்கூடிய திறமை படைத்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா பிறந்திருக்கு. சூரிய பகவானால இதுவரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். கடந்த கால நெருக்கடிகள் விலக போகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். செல்வாக்கு உயரும். புதிய சொத்துக்கள் சேரும். திட்டமிட்ட வேலைகள் ஒவ்வொன்றாக நடத்தி முடிப்பீங்க. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலக போகுது. புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. அவர்களாலே உங்களுக்கு ஆதாயமான பலன் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட போகுது. உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது. வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாக போகுது. வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவங்களை கிடைக்க பெறுவீங்க. பூர்வ புண்ணிய சான்ற சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிர பகவானால பொன் பொருள் சேரும். வருமானம் அதிகரிக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டம். சங்கடங்கள் இல்லாம வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் 10, 14. அடுத்த அஸ்தம் நட்சத்திரம். எது தொட்டாலும் அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க. உழைப்புக்கு பெயர் போன உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு. சனி பகவானால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இல்லாமல் போகுது. உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலக போகுது. வழக்குகள் சாதகமாக மாறும். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு நீ எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் தேடி வரும். உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த மாற்றத்தை அடைய போறீங்க. சூரிய பகவான் உங்க முயற்சிகளை வெற்றியை உண்டாக்குறாரு. திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே கடகடன் நடக்கும். குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகும். வயது முதிர்ச்சி காரணமாக நோய் நொடிக்கு ஆளாகி கஷ்டப்பட்டவங்க கூட இப்ப நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியம் மேம்பாடு அடைய போறீங்க. வாழ்க்கை துணையாலையும் சரி, நண்பர்களாலையும் சரி, உங்களோட வேலைகள் எல்லாமே இவங்க துணையா இருந்து நடத்தி கொடுப்பாங்க. கூட்டு தொழில் லாபம் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு சாதகமா இருக்கக்கூடிய காலகட்டம்.
மாணவர்கள பொறுத்தவரைக்கும் மாதம் முழுவதுமே படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் 11, 14. அடுத்து சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே லாபமா மாத்தி குடுக்குறாரு. முடங்கியிருந்த தொழில்கள் எல்லாமே மீண்டும் இயங்க வைக்கிறாரு. வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கிறாரு. நீங்க எதிர்பார்த்த வரவுகளை வழங்குகிறாரு. வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இனி விலக போகுது. செவ்வாயும் வக்கரமா இருக்கிறதுனால மாதம் முழுவதுமே சூரியனும் சனி பகவானும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்கி குடுக்குறாங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு சஞ்சமான அமைப்புல சஞ்சரிக்கிறாரு. வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலகுறது மட்டும் இல்லாம பொன் பொருள் சேரும். வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல பணியாளர்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரும். சின்ன நிறுவனத்துல நீங்க வேலை பார்த்தாலும் சரிங்க, உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். புதுசு சொத்து வாங்குவீங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல முழுமையான படிப்புல அக்கறை காட்டுவது அவசியம். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 9, 14. இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்களை தொடர்ந்து உங்களுக்கான பரிகாரத்த பார்க்கலாங்க. புதன்கிழமைகள் தோறும் கன்னி ராசிக்காரங்களே உங்களுடைய அதிபதி புதன் பகவான். இதனால ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். குறிப்பா அந்த வெண்ணெய் ஏன் சாற்ற சொல்லணும்னா, அந்த வெண்ணெய் உருகி போற மாரி உங்க கஷ்டங்களும் உருகி போகும். அந்த ஆஞ்சநேய பெருமான் எப்படி வலிமையா இருக்காரோ, அதே மாதிரி ஒரு வலுவான நிலையை நீங்க அடைய முடியும். குறிப்பா மனதைரியம் அதிகரிக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா, ஞாயிறு, புதன், வெள்ளி. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 11, 12, 13 இந்த 3 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். குறிப்பா பண விஷயத்துல கவனமா இருக்கணும். வீண் வாக்குவாதம் யார்ட்டயும் பண்ணக்கூடாது. புதுசா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்கூடாது. தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா, அன்றாட வேலைகள மட்டும் பாருங்க. புதுசா எதுவும் முயற்சி செஞ்சிராதீங்க. குறிப்பா புதுசா முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா, இந்த 3 நாட்கள தவிர்த்துடுங்க. ஆக மொத்தல இந்த கன்னி ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதமா தான் அமைஞ்சிருக்கு. நீங்க கவலைப்படக்கூட மாரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. குறிப்பா பண ரீதியா எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றிங்கிற மாதிரி உங்களை வெற்றிகள் தொடரப் போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினால கன்னி ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால தொடர்ந்து கடவுளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், இல்ல உங்க குலதெய்வமா இருக்கட்டும், அவங்களையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க. ஆனா தவறாம புதன்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும்.